போலீஸ்கார மேலே கை வைக்கிறதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நிஜத்தில் மூத்தர வரும். சம்டைம்ஸ் ஒரு சில பர்சனாலிட்டிஸ்லாம் பார்க்குறப்ப லைட்டாக பொறாமையாக இருங்க. இவங்கெல்லாம் இதுக்காக தானே பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணவர் தான் இந்த ஆப்ரஹாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து சொசைட்டியில் ஹைலி செலிப்ரேட்டட் ஸ்டார்ஸ், ஒரு பிக் ஷாட்ஸாக இருக்கிற எல்லாரோட லைஃப்பையும் நீங்கள் புரட்டிலாம் பார்க்கணும். அப்படியே பார்த்தீங்கனாலே போதும், தே வுட் ஹவ் கிராஸ்ட் மெனி பேட் டைம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு மட்டும் ஏபி டிவிலியர்ஸ் மட்டும் நான் விதி விலக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? அதே தான். இனிஷியலாக அவருடைய கிரிக்கெட் கெரியர் அப்படிங்கிறது பெருசாக டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னாலும் அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏபி டிவிலியர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்ஸ்மேன், ஒரு கிரிக்கெட்டர் நமக்கு கிடைக்கல அப்படின்னா கிரிக்கெட் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து கிரியேட்டிவ் அண்ட் இனோவேட்டிவ் ஷாட்ஸ். ஸோ என்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து கிரியேட்டிவாக இனோவேட்டிவாக ஷாட்ஸ் விளையாடவே ரொம்ப யோசிப்பாங்க. அது வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் ஏபி டிவிலியர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பிஹைண்ட் த விக்கெட் கீப்பர் ஆஸ் வெல் அஸ் இந்த ஸ்லிப் ரீஜன் அங்கே எல்லாத்துலேயுமே ரொம்ப கேஷுவலாக வித்தியாசமான ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக அவர் வந்து ஆடுவார், எஃபர்ட்லெஸ்ஸாக தெரியும். ஸோ அந்த மாதிரியான ரீஜன்ஸில் விளையாடுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. இன்கேஸ் அப்படியே போனாலும் அது எட்ஜ் ஆகி தான் போகுமே தவிர அவங்களா வந்து கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி அந்த ஏரியாவை டார்கெட் பண்ணி பிளே பண்ண மாதிரியான ஷாட்ஸாக இருக்காது. அவருக்கு ஒரு சில நிக் நேம்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஒன்று வந்து 360 அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது, மிஸ்டர் 360. இன்னொன்று வந்து ஏபி டிவிலியர்ஸ், டிவிலியர்ஸ் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிக் நேம்ஸ் இருக்குது. இந்த மிஸ்டர் 360 அப்படிங்கிற ஒரு நிக் நேம் வந்து அவருக்கு அந்த பெர்ஃபெக்டாக அவருக்கு வந்து சூட் ஆகிற ஒரு நிக் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கக்கூட அந்த 360 டிகிரிலையுமே எல்லா விதமான ஷாட்ஸையும் பிளே பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு பிளேயர் அப்படின்னா அது ஏபி டிவிலியர்ஸ் மட்டும்தானே தவிர வேற யாருக்குமே சூட் ஆகாது. இன்கேஸ் மைக் அசிக்கு வந்து மிஸ்டர் கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த டேர்ம் கொடுக்கல அப்படின்னா அந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக ஏபி டிவிலியர்ஸ்க்கு தான் கொடுத்துருப்போம் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பவுலர் வந்து 90 km/h ஒரு பாலை வந்து பவுல் பண்ணும்போது அதை பேட்ஸ்மேனை ரீச் பண்ணுறது வித்தின் 2 seconds ரீச் ஆகும். அந்த 2 seconds அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நானோ செகண்ட்ஸ்ல பவுலரோட பிரெயினை வந்து நீ ரீட் பண்ணி அவன் எப்படி பவுல் பண்ண போறாங்கிறத நீ ஜட்ஜ் பண்ணி முக்கியமாக பிளேயர்ஸ் எங்க இருக்காங்கிற அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டை பிளே பண்றதுங்கிறது இட்ஸ் a very big task. மீட்டிங் த சென்டர் ஆஃப் த பேட். ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட மிகப்பெரிய ட்ரீம் என்ன அப்படின்னா பவுலர் பவுல் பண்ற எல்லா பாலையுமே சென்டர் ஆஃப் த பேட்ல மீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா சென்டர் ஆஃப் த பேட்ல ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு பாலை வந்து ஃபேஸ் பண்றான் அப்படின்னா இட் லிட்டரலி ஷோஸ் ஹவு ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட் தட் பேட்ஸ்மேன் இஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி டிவிலியர்ஸ்க்கு ஒரு 100 balls நம்ம பவுல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஷோர் ஷாட்டை 85 to 90 balls வந்து அவரால் சென்டர் ஆஃப் த பேட்ல வந்து மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கேலிபர் உள்ள ஒரு பிளேயர் தான் ஏபி டிவிலியர்ஸ். இனிஷியலா அவர் ஆரம்ப காலத்தில் மார்க் பவுச்சர் அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான் பிளேயர் அப்போ இருக்கும்போது, ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அவர் இருக்கும்போது இவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வெயில் காலத்துல மழை பெய்யற மாதிரி எப்பயாவது வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்ச அந்த மேட்ச்லயும் இவரால சாதகமா பயன்படுத்திக்க முடிஞ்சதானா இல்ல. ஏன்னா ஒரு குரூஷியலான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இவரை இறக்கி விடுவாங்க. அப்ப இவரால பெருசா வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அப்ப எப்படி ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிறது இல்ல. பட் அதை எல்லாத்தையுமே ஒரு லேர்னிங்கா மட்டுமே எடுத்துக்கிட்டனால தான் இன்னைக்கு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஏபி டிவிலியர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் he can change the game அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டர் எல்லாருக்குள்ளேயும் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஏபி டிவிலியர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ கிரிக்கெட்டர்ஸ் whose presence is much needed அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில கிரிக்கெட் பிளேயர்ஸ் மட்டும் தான் அவங்க நல்லா ஆடுறாங்க, ஆல்ல ஃபீல்டிங் பண்றாங்க, பவுலிங் பண்றாங்க, கீப்பிங் பண்றாங்க, அதெல்லாம் மேட்ரே இருக்காது. ஆனா அவங்க பிரசன்ஸ் மட்டுமே கிரவுண்ட்ல இருந்தா போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபிஎல் டீம்ல விராட் கோலிக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் பில்லர் யாரு அப்படின்னா ஏபி டிவிலியர்ஸ் தான். இன்கேஸ் ஏபி டிவிலியர்ஸ் ஒரு மேட்ச் ஆடல அப்படின்னா கூட அங்க இருக்கிற கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் லோ அண்ட் டிசப்பாயிண்டிங்கா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி சான்ஸ் ஆஃப் விக்டரி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு தெரியுமா, அந்த டீம் ஜெயிக்குமாங்கிறது. அதுலயும் வந்து ட்விட்டர்ல நீங்க போல் போட்டாலும் கூட ரொம்ப கம்மியா தான் வரும். ஏன்னா ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேஸ்மெண்டே விராட் கோலி அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை நீங்க காலி பண்ணிட்டீங்கனாலே போதும் அவங்க டீமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டர் இவங்க ரெண்டு பேருமே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிரிக்கெட் அதாவது ஸ்போர்ட்ஸ் தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கறத ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் we have varieties of sports. எப்படி கமல் சார் வந்து சினிமாவோட தசவதானி அப்படின்னு சொல்றாங்களோ ஏபி டிவிலியர்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோட தசவதானி அப்படின்னு சொல்லலாம். எஸ் கான்ட்ரிபியூட்டட் மெனி ஸ்போர்ட்ஸ். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே டிவிஷன் ஆஃப் வந்து கேம்ஸ் நம்ம பிரிக்கலாம், இண்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ். அதில் சப் கேட்டகரி போட்டிங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாமே வரும். கிரிக்கெட்டை தவிர அவருக்கு என்ன மாதிரியான கேம்ஸ்லாம் தெரியும்னா ஹினோஸ் டென்னிஸ், ஹாக்கி, பேட்மிண்டன், ரக்பி, ஃபுட்பால், கால்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி அவருக்கு தெரியும். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா கூட
ரக்பி இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்ரெசிவ் கேம் நெக்ஸ்ட் டு ரெஸ்லிங் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுட்பாலுக்கு நிகரான ஒரு அக்ரெசிவான கேம்னா ரக்பி தான். பட் ரக்பி விளையாண்டுகிட்டு இருந்த ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடும் போது அந்த அக்ரெஷன் எல்லாமே கம்மி பண்ணி எப்படி ஒரு வெல் டிசிப்ளின்டான ஒரு பிளேயரா எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறது நிறைய பேரை வந்து ஆச்சரியத்தில் கூட ஆழ்த்தி இருக்கு. ஏபி டிவிலியர்ஸ் ரெஸ்பெக்ட்ஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேம் விளையாடும் போது நம்ம அவர் அடிக்கடி போய் எங்கேயுமே ஸ்லெச் பண்ற மாதிரி பார்க்க முடியாது. விக்கெட் எடுத்தா ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், அதுவும் ஒரு மீட்டர்ல தான் இருக்கும். அந்த பிளேயரை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரியோ இல்லை அவங்கள வந்து வெறுப்பேற்றுற மாதிரியோ எந்த விதமான செலிப்ரேஷனும் அவர் பண்ணது கிடையாது. அண்ட் மோரார்லெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கனோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எல்லாருமே சொல்றது வந்து ஜாண்டி ரோட்ஸ் தான். அவர் அந்த ஆக்ரோபேட்டிக்கான அந்த ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். நம்மளும் சின்ன வயசுல ஒரு மாதிரியே அந்த டைவ் அடிச்சு ரன் அவுட் பண்றது எல்லாமே கூட ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான சாயல் வந்து ஒரு சில சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர்ஸ்ட மட்டும் தான் தென்படும். அதுல ஒருத்தர் தான் நம்மளுடைய ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் இல்ல பாலை சேஸ் பண்ணி ஓடுறதா இருக்கட்டும், கேட்ச் பிடிக்கிறதா இருக்கட்டும், ஃபீல்டிங்ல இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஆக்ரோபாட்டிக் ஸ்கில்ஸ் எல்லாமே ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பால் டில் த லாஸ்ட் பால் அதே எனர்ஜியை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன் ஆஃப் த கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயர் அப்படிங்கிறது ஏபி டிவிலியர்ஸ் தான். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னாலே அவருக்கு சவுத் ஆப்பிரிக்கால ஃபேப் டு பிளஸிஸோட ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கும். ஆர்சிபின்னு வந்துட்டா விராட் கோலியோட ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் கிரவுண்ட் மட்டும் இல்லாம ஆஃப் கிரவுண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருமே பார்த்தா தேவா சூர்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் மோரார்லெஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு டீமை வந்து நம்ம அதிகமாக விரும்பினதுக்கு காரணமும் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான். இன்ஃபேக்ட் இந்தியன்ஸ் நம்ம எல்லாருமே ஹைலி சப்போர்ட்டட் கேம்னா இந்தியாவில் வந்து அது கிரிக்கெட் தான். அதுலேயும் இந்தியாவுக்கு தான் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். பட் அதுக்கு நிகராக ஒரு 2 டீமை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்னா அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கு காரணம் அதில் உள்ள பிளேயர்ஸ் அவங்க ஐபிஎல்ல நம்மளோட மக்களோட ஈஸியாக மிங்கிள் ஆகி ஜெல் ஆகி அப்படியே நம்மள ஒருத்தராக மாறினது தான் முக்கிய காரணம். இல்லைன்னா 2015 இந்தியா வேர்ல்டு கப் தோத்தப்போ கூட நம்ம பெருசா ஃபீல் பண்ணல, லைட்டா தான் ஃபீலிங் இருந்துச்சு. பட் சவுத் ஆப்பிரிக்கா அந்த செமிஃபைனல்ல நியூசிலாண்டோட தோத்து அவங்க கிரவுண்ட்ல உட்காந்து அழகதை பார்த்து நம்மளே அறியாம கண்ணு வெறுத்து அப்படியே ஒரு சைட்ல இருந்து மட்டும் அப்படியே உழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் பிளேயர் தான் ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் ஹி வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் ஹிஸ் சேரிட்டி ஒர்க்ஸ் as well as his games அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹி கீப்ஸ் ஆன் என்கரேஜிங் யங்ஸ்டர்ஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா சர்ஃபராஸ் கான் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஆர்சிபியில் விளையாடுறாரு, எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு உங்களை மாதிரி ஒரு பிளேயர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லும்போது அவர் சிம்பிளா சொன்னார், உன் வயசுல நான் இந்த அளவுக்கு விளையாடவே கிடையாதுடா அப்படின்னு. ஸோ ஹி கீப் ஆன் என்கரேஜிங் த யங்ஸ்டர்ஸ் as well as his fellow mates அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஏபி பேபி இஸ் ஒன் ஆஃப் த ஃபேசினேட்டிங் பிளேயர் who will be remembered for his knocks as well as shots அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஏபி டிவிலியர்ஸ் is also one of the entertaining player who comes under criteria either you just love him or hate him, you can't ignore him. ஸோ இதே கிரைட்டீரியால நம்ம டுவேன் பிராபோ இருக்காரு, அவரை பத்தி சின்னதாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது போக வேற யாரெல்லாம் வந்து ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் பிளேயரா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்குள்ள எங்க போறீங்க, என்ன இந்த வீடியோ முடியல, இது மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்க நெட்டிஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நெட்டிஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் பிங்க் விஸ் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிறது 2 சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரைட் சைடில் நம்ம தளபதி ஃபேன்ஸ் வந்து நேர்கொண்ட பார்வை ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இருக்கு. 2 வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.